காலை வேளையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனியவ என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. வணக்கம். வணக்கம், காலை வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன நீங்க பொலிட்டிஷியன் மாதிரி பேசுறீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, இன்னைக்கு என்ன தெரியுமா, என்ன விஷயம் கேள்விப்பட்டியா? இன்னைக்கு வந்து இந்த என்ன டே அப்படின்னா மிடில் ஞாபகம் வந்துருச்சு, மிடில் சைல்ட் டே. ஆமா, மிடில் சைல்ட்னா என்ன தெரியுமா உனக்கு? மிடில் சைல்ட், ஆமா, நடுவுல பிறக்கிற குழந்தை, அதாவது மூத்த குழந்தைக்கும் கடைசி நடுவுல பிறக்கிற குழந்தை கிடையாது. சரி, ரெண்டாவது குழந்தை. அதாவது ரெண்டாவது குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 5 குழந்தை எப்படி ரெண்டாவது குழந்தை மிடில் சைல்ட் ஆகும்? முதல்ல மிடில் சைல்டே அப்படின்னு உடனே அவங்க என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னு பயங்கரமா அவங்களே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் அப்படி தெளிவு பண்ணி பாப்போம். எஸ், நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 3 குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? மூத்த குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கும் நடுப்பட்ட குழந்தை, அந்த நடுப்பட்ட குழந்தை தான் வந்து மிடில் சைல்டு. ஓகேவா? எஸ், அவங்கள பார்த்தா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு இருக்க போறாங்க, அவங்ககிட்ட அதை பேசிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்படி சீரியஸாவே இருக்கீங்கல்ல, அவங்க மனசை சாந்தி படுத்து, நீங்க வந்து சாந்தி படுத்தி நீங்க நிறைய விஷயங்கள் நல்லதா பேசுறதுக்காக ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஓகே, முத்திரை பார்க்க போறோம். அதானே, பார்த்தலாமா? நேயர்களுக்கு வணக்கம். நலம் பெறுவதற்கு நமக்கு வேறொன்றும் உபாயம் தேவையில்லை, முத்திரைகள் மட்டுமே போதும் என்ற ஒரு அருமையான சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வந்து புப்பூச முத்திரை. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அந்த பாட்டை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். பாட்டு பார்த்திங்கன்னா, புப்பூச முத்திரையினுடைய பாடல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, புப்பூச முத்திரை இந்த பாட்டு பார்த்திங்கன்னா, தமிழும் அதுவும் தன்னோடு இருக்க தள்ளிப்போன அங்குட்ட மனாதி சிவனோடு சீவன் சிலிர்த்த மூன்றும் முந்தும் நலமே புப்பூசமே. அதாவது மற்ற 3 விரல்களும் உங்களுடைய உட்பக்கமாக, எப்போவுமே ஜீவன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தந்திரம். அந்த சிவனோடு சீவன் சிலிர்த்த மூன்றும் முந்தும் நலமே புப்பூசமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முதிரையினுடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சுத்தமடைய உதவும், பெருங்குடல் பலம் பெறச் செய்யும், மலச்சிக்கல் ஒளியும், நீரிழிவு மற்றும் மூலநோய் தீர உதவும், கண் புகைச்சல் சுவாச நாற்றம் தீரும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுடைய கை விரல்களில் அப்படி நம்ம வந்து வணக்கம் வைக்கிறோம். கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பாருங்கள், உங்களுடைய கை விரல்களில் 3 விரல்களும் இப்படி வந்து இந்த 3 விரல்களும் உள்பக்கமாக வளைத்து அதனுடைய நுனியில் ஒன்றோடு ஒன்று தொட வேண்டும். உள்ளங்கை தொடக்கூடாது. இந்த அளவுக்கு வச்சுருக்கணும். அப்படியே லேசாக உள்ளங்கை தொடுற மாதிரி அப்படி வரணும், ஆனால் தொடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அங்குட்டம் அப்படின்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல், இதை வந்து நீட்டி முன்பக்கமாக தொட வேண்டும். பெருவிரல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பெருவிரல் ஏறக்குறைய 90 டிகிரி எல் மாதிரி, ஆங்கில எழுத்து எல் மாதிரி உங்களுடைய இந்த பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றை ஒன்று தொடாமல் நேராக நின்று கொண்டு இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் வந்து புப்பூச முதிரை. எப்படி செய்கிறதுனா இந்த மாதிரி செய்யணும். இன்னும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு. உங்களுடைய 3 விரல்களையும், அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இது 3ம் உள்பக்கமாக மடித்து முதல் மடிப்பிலேயே மடிச்சுக்கணும். பெருவிரலினுடைய இந்த உள்ளங்கையினுடைய மேல் பகுதியில் தொடுற அளவுக்கு முதல்ல அப்படி மடிச்சுக்கணும் 2 கையிலையும். ஆள்காட்டி விரலை நீட்டி வச்சுருக்கணும். 2வது பகுதி, மடிப்பினுடைய 2வது பகுதி 2 கையிலையும் ஒன்றை ஒன்று தொடுற மாதிரி வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் நேராக தொட வேண்டும். பெருவிரல் வந்து செங்குத்தாக இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் புப்பூச முதிரை. புப்பூச முதிரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது கழிவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 இடங்கள் நம்ம உடம்பில் இருக்குது. ஒன்று வந்து சிறுநீரகம், 2வது பெருங்குடல், 3வது நுரையீரல். இந்த 3 இடத்துலையும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அதிகமான ஒரு பலத்தை உபயோகித்து வெளியேற்றக்கூடிய ஒரு முதிரை. ஏற்கனவே நம்ம வந்து பல முதிரைகள் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நுரையீரல்களை சுத்தம் செய்வதற்கும், பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கும், சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதற்கும் நிறைய முதிரைகள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த முதிரையானது இந்த 3 நிலைகளையுமே, 3 இடங்களையுமே அதிக பலம் கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முதிரை. இது புப்பூச முதிரை. குறைந்தது 20 நிமிடம் செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். காலையிலும் மாலையிலும் 2 நேரம் இந்த முதிரைகளை செய்வது உங்களை முழுமையாக சுத்தமடைய செய்யக்கூடிய ஒரு அருமையான தந்திரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு எப்போவுமே இந்த கழிவுகள் சரியாக வெளியில் போச்சு அப்படின்னாலே நோய்கள் பெரும்பாலும் நம்மை தாக்காது.
அந்த வகையில் இது முதன்மையான ஒரு முதிரையாக நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நோய்களாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு முன்னாடி சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பேதி என்ற ஒரு முறை இருக்கிறது. வயிற்றை சுத்தம் செய்துவிட்டு தான் மருந்து கொடுப்பார்கள். அதே போல் பெரும்பாலான வைத்திய முறைகளில் இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. முதிரைகளிலுமே நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு முதன்மையான முதிரையாக நீங்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். புப்பூச முதிரை செய்வதன் மூலமாக உங்களுடைய கழிவுகளை முழுவதுமாக வெளியேற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதிரை உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறது. நலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பத்தியா இந்த முத்திரை பார்த்ததுக்கப்புறம் உடலாகட்டும் உள்ளமாகும் எவ்வளோ தெளிவு பெற்றது பத்தியா, எப்படி தெளிவாயிட்டேன் பத்தியா. அப்பா ஜாலி தான் தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு டாப்பிக்கும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சைல்டு இல்லை குழந்தைங்க பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மிடில் சைல்டு என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கெஸ்ட் போர்ஷன்லாம் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிடணும். ஓகே, புதிய எஃப்எம் செஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனிவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. நான் சொல்லியிருந்தேன் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்த செக்மெண்ட் நல்ல மண்புடன் பகுதியில் இருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்காங்க? இன்னைக்கு வந்து நிவேதா வந்து டாக்டர் நிவேதா வந்து நேச்சுரோபதி பத்தி பேச போறாங்க. நேச்சுரோபதி என்ன தெரியுமா? இயற்கை மருத்துவம். டெய்லி நம்ம ஷோல அதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பேச போறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? நமது வாழ்க்கை நிறைவான மகிழ்வான வாழ்க்கையாக இருக்கிறதுக்காக இயற்கை மருத்துவத்தில் 5 கொள்கைகளை சொல்கிறோம். அது ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரான்னு சொல்லுவோம். இதில் முதல் கொள்கை என்ன அப்படின்னம்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு. 2வது, ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். இதில் 3வதாக சொல்லக்கூடியது, வாரத்தில் 1 நாளாவது உபவாசம் இருக்கணும். உபவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, நம்ம நிறைய பேர் பட்னி இருக்கிறதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உபவாசம் அப்படிங்கிறது ரெஸ்ட் கொடுக்கறதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்குமே வாரத்தில் 7 நாள் வேலை செய்தோம் அப்படின்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உள்ள உறுப்புகளுக்கு கூட ரெஸ்ட் தேவையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஜீரணம் தான் நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால இந்த ஜீரண உறுப்புகள் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து அடுத்த நாள் ஒர்க் பண்ணையில் நல்லா எஃபிஷியண்ட்டாக அதனால் வேலையை செய்ய முடியும். முழுமையாக ஜீரணமும் இருக்கும், கழிவுகள் வெளியேற்றவும் சரியாக இருக்கும். இப்போ ஒரு வாரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏதாவது கழிவுகள் இருக்குது அல்லது நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகள் எல்லாமே உடலில் வந்து அங்கங்கே தேங்கி இருக்கும். அந்த தேக்கமானது அதே இது அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் மாறி டிஷ்யூ சேஞ்சஸ் வரலாம். ஆனால் இதே இது நம்ம வாரத்தில் 1 நாள் நம்ம விரதம் இருக்கிறப்போ இந்த தேவையற்ற கழிவுகளானது முழுமையாக ஜீரணமாக்கப்பட்டு அது உபயோகப்படுத்தப்பட்டு பர்ன் ஆகி அதில் உடம்புலேருந்து வெளியேற்றப்படும். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் உபவாசம் இருக்கிறப்போ உடலும் முழு ஆரோக்கியத்தில் இருக்கும், மனதும் நல்ல வில் பவரோடு இருக்கும். பொதுவாக நம்ம விரதம் இருக்கையில் தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆசை வரும். அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசை வரும். ஆனால் அந்த ஒரு கட்டுப்பாடு நம்மளுக்குள்ளே வரையில் நம்ம எந்த செயல் செய்கிறதும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கையில் நம்மளால் அந்த என்டியூரன்ஸோடு நம்மளால் செய்ய முடியும். வில் பவர் நல்லா டெவலப் ஆகும். ஆனால் விரதம் இருக்கிறது மனசையும் பலப்படுத்தும், உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளையும் பலப்படுத்தும். 4வது சொல்லக்கூடியது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிடமாவது நம்ம வேர்க்கிற மாதிரி ஏதாவது உடல் உழைப்பு செய்யணும். இன்றைய காலத்தில் நம்ம வியர்க்கிறதே வந்து நம்ம ஏதோ தேவையில்லாத அதை வந்து நம்மளுக்கு சிரமமாக நினைக்கிறோம். அது வந்து தேவையற்ற ஒன்றா நினச்சிட்டு நம்ம ஏசிக்கு போயிடுறோம் அல்லது ஃபேன் போட்டுக்கிறோம் ஆர் ஷேட்லேயே இருந்து வேலை செய்கிறோம். ஆனால் வியர்வை அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். உடம்புல மிகப்பெரிய உறுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தோல் தான். இந்த தோலானது நிறையா ஏகப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான துவாரங்கள் கொண்டது. இந்த துவாரத்தின் வழியாகவும் சுவாசம் நடைபெற்றிருக்கு. இப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கழிவுகளானது சிறுநீராக வெளியேறுதுன்னு பார்த்தோம், வியர்வையாகவும் வெளியேறிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ வியர்வை வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய உறுப்பான தோல் துவாரத்தின் வழியாக கழிவுகள் முழுமையாக வெளியேறிச்சுன்னு ஒன்று உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம உடம்புல அதீதமான சூடு தான் மற்ற எல்லா நோய்களுக்கும் ஆதாரமாக இருக்குது. இதே இது உள்ளுறுப்புகள் வந்து கழிவுகள் அற்று குளிர்ச்சியாக இருக்கையில் அதோட எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதோடைய வேலைகள். உள்ளுறுப்புகள் வந்து முழு அதாவது ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி தோல் துவாரத்தின் வழியாக கழிவுகள் வெளியேறப்போ தோல் துவாரங்கள் திறக்கப்பட்டு சுவாசமும் அது வழியாக நடைபெறும். தோல் துவாரத்தின் வழியாகவும் காற்று பரிமாற்றம் நிகழ்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் உடல் உழைப்பு தினசரி கட்டாயமாக ஒரு 30லேருந்து 40 நிமிடம் செய்தோம் அப்படின்னம்னா
நம்முடைய இதயம், சிறுநீரகம், கல்லீரல் எல்லா உறுப்புகளும் பலமாக வேலை செய்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். 5ஆவதாக சொல்லக்கூடியது, தினசரி ஒரு 15 அல்லது 30 நிமிடமாவது நம்ம மனதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சியானது தியானமாக இருக்கலாம், வழிபாடாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், யோகா பயிற்சிகளாக இருக்கலாம். ஏன் அப்படின்னம்னா மனது தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய மனசு வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்குது அப்படின்னம்னா என்னோடய செயல்பாடும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இது நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னம்னா என்னோடய செயல்பாடும் பதட்டத்தில் இருக்கும். என்னோடய உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே பதட்டமாக இருக்கும். என் மனசுக்கும் என்னுடைய உறுப்புக்கும் உடலுக்கும் வந்து வேறுபாடு ஏற்படும். அங்கே கான்ஃப்ளிக்ட் டெவலப் ஆகும். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஹார்மோனி டிஸ்டர்ப் ஆகிறப்போ என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மனது ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த மாதிரி மனதை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகான முறைகளை வகுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் நம்ம யோகான்னு சொல்கிறோம். மனதை பண்படுத்தக்கூடியது. இந்த பயிற்சிகள் பண்ணுறப்போ உடல், மனது, ஆத்மா எல்லாத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும். என்னுடைய மனசு எந்த விஷயத்தையும் சரியான கோணத்தில் பார்க்குறதுக்கும், ஒரு பாசிட்டிவ் தாட் வர்றதுக்கும், அன்பு அரவணைப்பும் டெவலப் ஆகிறதுக்கும் இது அடிப்படையாக இருக்குது. அதனால் இந்த ஆரோக்கிய பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 கொள்கைகள் நம்ம கருத்துக்களையும் நம்ம தினசரி வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா முழு ஆரோக்கியத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நிறைவான மகிழ்வான வாழ்க்கையை வாழ முடியும். இயற்கை என்றைக்குமே இயற்கை தான். இல்லை என்னதான் நீ செயற்கையாக மேக்கப் போட்டாலும் இயற்கை அப்படிங்கிற ஒரு இல்லை அப்படி கொண்டு வரல. இந்த நேச்சுரோபதி மூலியமாக சொல்லுவாங்க அழகுக்கு அழகு சேர்க்கறது. அது பேர் சரியா? செயற்கை இயற்கை அப்படிலாம் கம்பேர் பண்ணாத. மேக்கப்க்கு சரி. இந்த பசங்களே எப்போ பார்த்தாலும் மேக்கப் பற்றியே பேசிட்டு இருக்காங்க. சொன்னாலும் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டேன். லைட்டாக நான் டென்ஷன் ஆகிட்டேன். அடுத்து பசுமை உணவுகள் பகுதி வரை வருது. எனக்கு ரொம்ப ஜாலியான செக்மெண்ட் வரை வருது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துருந்தோம். ஓகே, அதனால் டென்ஷன் ஆகிடும். நீ பசுமை உணவுலேருந்து நீ டேஸ்ட் பண்ண போகிறதுல நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்தோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன் இது இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. டென்ஷன்லாம் வந்து நான் கூல் டவுன் ஆகிட்டு வந்தாச்சு. சூப்பராக ஒரு விஷயம் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனித்துளி சுவை நீர் அப்படின்னு சொல்லி நம்மள புதுச்சேரி சார் வந்து நீ புதுசாக ஒரு டிஷ் கொடுக்க போறாரு. அது என்ன பனித்துளிகள் எல்லாம் போட்டு அப்படியே அலங்கரிக்க போறாங்களா? நீ இப்படி டவுட் கேட்பேன்னு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டுரும். ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பனித்துளி சுவைநீர். இது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கியது, மிளகு சீரக பொடி, பாலக்கீரை, வெள்ளை பூசணி துருவியது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, கோஸ் பொடியாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைப்பழ சாறு. கீரையை முதல்ல போட்டுக்கிறோம். எவ்வளோ கீழே போகிறோமோ அது மாதிரி 2 பங்கு வெள்ளரிக்காய் போட்டுறோம். கோஸ் வந்து 1 பங்கு சம அளவு போட்டால் போதும். எவ்வளோ வெள்ளரிக்காய் போகிறோமோ அளவு கோஸ் போட்டால் போதும். கோஸ் அதிகமாக போட்டால் ஒரு விதமான வித்தியாசமான ஸ்மெல்லோடு இருக்கும். அதனால் கம்மி பண்ணி போட்டுக்கணும். ஆனால் முழுசுமாக கோஸ் போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். அது வந்து அல்சர் போன்ற வியாதியை குணப்படுத்த உதவும். வெள்ளரிக்காய் எவ்வளோ போட்டோமோ அதே அளவு கொத்தமல்லி தழை போடுறோம். ஏன்னா இந்த வாசனைக்காகவும் சுவைக்காகவும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு அதிகமாக ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எலுமிச்சம்பழச்சாறு தான் சுவையை கூட்ட போகுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது முதல் வேகத்தில் அரைச்சிக்கிறோம். இப்போ பனித்துளி சுவைநீர் தயாராக இருக்குது. இதில் துருவிய வெள்ளை பூசணி இதில் மேலே போட்டணும். வெள்ளை பூசணிக்கு எந்த சுவையும் கிடையாது, பிளைன் சுவை. இப்போ சாப்பிடும்போது அந்த தாது உப்புக்கள் வந்து டைல்யூட் பண்ணி நம்ம உடலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் காய்கறிகள், அதோட 2 வகையான கீரை சேர்த்துருக்கோம். கொத்தமல்லியும் பாலக்கீரையும் சேர்த்துருக்கோம். இந்த கீரைகளுக்கு தாது உப்புக்களை அந்த தன்மை மாறாமல் அப்படியே கொடுக்குது. தனியாக சாப்பிட முடியாது பாலக்கீரை இல்லையா? அதனால் கொத்தமல்லி கூட சேர்த்து சுவையை மாற்றி கோஸு, வெள்ளரிக்காய், மிளகு சீரகம், எலுமிச்சம்பழம் கூட சேர்த்து அந்த சுவையை மட்டும் மாற்றிருக்கிறோம். தன்மையை மாற்றலை, உருவத்தை மாற்றிருக்கிறோம்.
இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அல்சர், வயிற்றில் எரிச்சல் உள்ளவங்க, வந்து வயிறு குளுமை அடையணும்னு நினைக்கிறவங்க, சாதாரணமாக வந்து கண் எரிச்சல் உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டா இது வந்து ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்தில் அதோட மருத்துவத்தன்மை வெளிப்பட்டு எல்லாமே வந்து சரியாயிடும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு புத்துணர்வு பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. பத்தியா 2 பேருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த பனித்துளி சுவை நீர் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஐஸ் நிறையா போட்டிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. ஆனால் இப்போ தெளிவாச்சு பற்றி அதில் முட்டைக்கோசு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி லெமன் சார்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அது ஒரு எந்து வந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நேம் கொடுக்கும்போது வா அது என்ன டிஷ்ஷாக இருக்கும், என்ன போட்டிருப்பாங்க, என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் வந்து யோசிக்கிறதுக்கே தோணுச்சு. அதே மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷும் கொடுத்துறாங்க. இப்போ பிரேக்கில் வந்து ஷேரிங் பண்ணி சாப்பிட்றோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிடில் சைல்டே பற்றி பேசுறதுக்காக சூப்பராக ஒரு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஷேர் பண்ண வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு மிடில் சைல்ட் டே. அதுவுமா ரொம்பவே வந்து சென்சிட்டிவான ஒரு ஏரியா பார்க்க போகிறோம். ரொம்பவே டச் பண்ணாத ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரதுக்காக ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். நளினா ராமலட்சுமி, ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பேரண்ட் சர்க்கிள்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்கள் பேரண்ட் சர்க்கிள் மேகசின் இதை பற்றி கொஞ்சம் சொல்லு மேம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ அதோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன். 20 வருஷமாக அங்கே தான் இருந்தேன். அங்கே தான் என் குழந்தைங்க 2 பேரும் அங்கே தான் பிறந்தாங்க. 2008 நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ பையன் வந்து 14 இயர்ஸ், பொண்ணு வந்து 10 வயசு. அப்போ வரும்போது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா, அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது மேகசீன்ஸில், புக்ஸில் எல்லாம். குழந்தைங்களோட என்ன பண்ணலாம், எந்த கிளாஸில் சேர்க்கலாம், என்னென்ன இவெண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் டிப்ஸ் ஆன் ரேசிங் சில்ட்ரன், எப்படி குழந்தைங்க வளர்க்கலாம், எல்லாம் நிறைய மேகசீன்ஸ், புக்ஸு, ஃப்ரீ மேகசீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்த உடனே எனக்கு அந்த விஷயம் ஒன்றும் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ஐ தாட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என் போல் மீதி பேரண்ட்ஸ்க்கும் வேண்டி இருக்கும்ன்ட்டு மேகசீன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ 2011 ஸ்டார்ட் பண்ணேன். இங்கிலீஷில் பேரண்ட்ஸ் சர்க்கிள்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஐடியா வந்து டு பிரிங் பேரண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிரிங் தெம் டுகெதர், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ், ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த புக்கில் போட்டால் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும், உதவுன்ட்டு பேரண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கிலீஷில். அப்புறம் தமிழ்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு செல்லமேன்ட்டு 2013 ஸ்டார்ட் பண்ணோம் செல்லமே மேகசீன். இந்த மேகசீனில் என்னென்ன கவர் பண்ணுறோம்னா, வி பிலீவ் இன் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அப்படின்னா உடல் நலம், குழந்தைங்களோட உடல் நலம், ப்ளஸ் அறிவும் புத்தி, இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், ப்ளஸ் இமோஷ்னல் டெவலப்மெண்ட், அது மனநலம், உணர்ச்சிகள் எல்லாம் அதையும் நல்லா டெவலப் பண்ணி நம்ம வளர்க்கணும்ன்ட்டு வி கவர் ஆல் த டாபிக்ஸ். எல்லா டாப்பிக்கையும் நம்ம மேகசீனில் போடுறோம். இட்ஸ் பிக் கைடன்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனால் தானே மேம்? ஆமாம், இட்ஸ் அ குட் கைட் ஃபார் பேரண்ட்ஸ். ஓகே பார்த்தியா, ஒரு சின்ன புக்கில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு எப்படி எமோஷனலாக இருக்கணும், எப்படிலாம் மன ரீதியாக சரி, உடல் ரீதியாக சரி, எப்படிலாம் பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு புக்கை பார்த்து படித்தாதான் குழந்தைங்களை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு அத்தியாவசியத்தில் கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேம், இந்த டேயோட நேமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க மிடில் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த பர்த் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இதுக்குன்னு தனி நாள் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுங்கள். தற்செயலாக பார்த்தா நானும் ஒரு மிடில் சைல்டு தான். நீங்களும் மிடில் சைல்டு தானே? ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, தங்கச்சி, நான் தான் மிடில் சைல்டு. ஸோ இட் வாஸ் அ கோஇன்சிடென்ஸ், அது தற்செயலாக அப்படி அமைஞ்சிட்டது. பட் என்னை கேட்டால் எவ்ரி சைல்டு, எல்லா குழந்தைங்களும் யூனிக், ஸ்பெஷல் தான். ஸோ அதனால மிடில் சைல்டுன்ட்டு ஸ்பெஷலாக இல்லை, எல்லா சில்ட்ரனும் ஸ்பெஷல் தான். ஸோ எல்லாரையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஓகே ஓகே மேம். பார்த்தியா, நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு 2 கண்ணுமே ஒன்று தான், இந்த கல்லை நான் வெண்ணையை வச்சுட்டு இந்த கல்லை நான் சுண்ணாம்பு வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் மிடில் சைல்டை நான் எங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்றத இன்னைக்கான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தென் மேம் சொல்கிற மாதிரி எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் தென் இதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி அவங்க மென்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே மேம். இந்த மிடில் சைல்ட் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா என்ன மேம்? அது வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் சைக்கோ அனலிஸ்ட் வந்து ஆல்ஃப்ரெட் ஆட்லன்ட்டு, அவர் ஹிம்செல்ஃப் ஒரு மிடில் சைல்டு தான். ஓகே ஓகே.
அவர் வந்து ஹி ஸ்டடிட் படித்தாங்க பர்த் ஆர்டர், அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி குழந்தைங்கள் மேலே அந்த எஃபெக்ட் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு ஸ்டடி பண்ணி போட்டாங்க. அவர் தான் இந்த டேர்ம் மிடில் சைல்டு சிண்ட்ரோம்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படின்னா, முதல் குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப உணர்ச்சி இருக்குது, எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அவங்க பண்ணுறதெல்லாம் புதுசு, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஆனால் செகண்ட் சைல்டு வந்தவொடனே அவங்களுக்கு அவ்வளோ டைமும் இல்லை. இப்போ நானே பார்த்தா ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோம், எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். செகண்ட் சைல்டுக்கு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருது. அப்புறம் தேர்ட் சைல்டு வரும்போது என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 children have grown up. அப்புறம் அந்த சின்ன குழந்தை வந்து பாப்பாவே பேபியாகவே எப்பயும் இருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு. ஸோ அதனால the middle child வந்து tends to sometimes feel neglected, கொஞ்சம் இன்விசிபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபீல்ஸ் நெக்லெக்டட், அவ்வளோ அட்டென்ஷன் இருக்காமல் இருப்பாங்க மிடில் சைல்டுக்கு. ஸோ தட் இஸ் அதான் மிடில் சைல்டு சிண்ட்ரோம்ன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. மேம் இப்போ மிடில் சைல்டு சிண்ட்ரோம் அப்படிலாம் பேசுகிறோம், பட் அந்த காலத்தில் தான் அந்த மாதிரி 8 குழந்தைங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 3 குழந்தைங்க அப்படின்ட்டு. பட் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 2 இல்லைன்னா 1 தான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பேரண்டிங் ஆஸ் சச் பற்றியே பேசி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேரண்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எவ்வளோ அவசியமாக நம்ம பார்த்துக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதில்? பேரண்டிங் வந்து ஒரு பெரிய பொறுப்பு தான், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பார்த்தா நம்ம கையில் தான் ஃப்யூச்சர், உலகம் ஃப்யூச்சரு நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தேச ஃப்யூச்சரு நம்ம கையில் தான் இருக்குது. ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்படி குழந்தைங்கள வளர்ப்போம், நம்ம எப்படி நல்ல ரோல் மாடலாக இருக்கும், அதெல்லாம் சரியாக பார்த்தா தான் அவங்க குழந்தைங்களும் நல்ல வேல்யூஸ், அவங்களுக்கு they gain good values and அதனால ஃப்யூச்சர் கண்ட்ரிக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ தே ஆல்சோ பிகம் குட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த கண்ட்ரி. நம்ம கையில் தான் இருக்குது, ஒரு பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது முக்கியமான விஷயங்கள் குழந்தை ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது. ஆமாம், there are so many ways to parent, நிறைய விஷயமா இருக்குது. எப்படி நம்ம குழந்தைங்களை முந்தியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தோம் குழந்தைங்களை. இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் என்னென்னா ரொம்ப செல்லமாக வளர்த்துறோம். ஸோ ஆனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் வளர்க்கணும். ப்ளஸ் இப்போ பார்த்தா எல்லாருக்கும் நம்ம டிவி எக்ஸ்போஷர் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் பேரண்டிங் எல்லாம் மாறுது. ஸோ வி ஹாவ் டு லுக் அட் நியூ ஐடியாஸ் ஆஃப் ஹவு டு ரேஸ் அ சைல்டு இல்லை. ஸோ முந்தியெல்லாம் அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வளர்த்துட்டே இருந்தது அவங்க குழந்தைங்கள. பட் நவ் த திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ மீதி கல்ச்சர்ஸ்லாம் மீதி எப்படி வளர்க்குறாங்களோ அந்த சம் ஆஃப் த குட் திங்ஸ் ஃப்ரம் தேர் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு we can help our children. Yeah, we are adapting some of the cultures from the அப்படிங்க நிறைய சொல்லியிருக்காங்க. பார்த்தியா உங்கள் வீட்டில் அப்படி நீ எத்தனை சைல்டு உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் 2 தான். மூத்த குழந்தைக்கும் அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி அப்படி ஒரு கவனிப்பு இருந்திருக்கும்ல, மூத்த குழந்தை வருது, மூத்த பேரப்புள்ள வருது அப்படின்ற மாதிரி. நான் வந்து 2வது. ஸோ அதனால வந்து எனக்கு கடைக்குட்டி அப்படின்றனால அதிக செல்லம்லாம் இருந்துச்சு. எனக்கு தான் நிறைய திங்ஸ்லாம் வந்து கூட கிடச்சிது. பரவாயில்ல. ஆனால் எங்கள் பெரியப்பா பையன் சொல்லுவான், ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அண்ணனும் இருக்காங்க, இந்த பக்கம் தங்கச்சி இருக்காங்க. அப்புறம் எனக்கு பற்றி அண்ணனும் இருக்காங்க தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் நடுவில் அப்பப்போ சொல்லுவான், எங்கள் அண்ணனை தான் ஃபுல் கவனிச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஆமாம் நீங்கள் தம்பி தான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லாக நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. மிடில் சைல்டாக இருக்குன்னா அவனுக்கு 2 ப்ளஸ் வேறு இருக்குது. ஏன்னு பார்த்துருக்கியா, அவன் இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் நிறைய இந்த பக்கம் வரும், மைனஸும் இருக்குது. ஏன்னா அவன் தம்பிக்கு நிறைய கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுதான். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைல்ல? நான் கடைசி பையன் தான், அதனால எனக்கு ஒரு ப்ளஸ் மட்டும் தான் வச்சுக்கோவேன். ஆனால் இந்த மிடில் சில்ட்ரன், நீங்களும் ஒரு மிடில் சில்ட்ரன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, மிடில் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் மிடில் சில்ட்ரனோட ப்ளஸ் எது, மைனஸ் எது மேம்? ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தா ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. அந்த சைல்டோட நேச்சர், அவங்க பர்சனாலிட்டி, அதெல்லாம் பார்த்து தான் அவங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வரும். ஸோ என்னென்னா முதல் குழந்தைக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருக்கணும், இப்படி தான் செய்யணும், அப்படியெல்லாம் ரொம்ப கவனிப்பு இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸும் பண்ணுவாங்க. மிடில் சைல்டுனா கொஞ்சம் அந்த கவனிப்பு இல்லை. ஸோ மோர் ஃப்ரீடம், சுதந்திரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மிடில் சைல்டுக்கு. ஸோ on the one hand அதனால some of them become leadership qualities எல்லாம் அவங்களுக்கு வருது மிடில் சைல்டுக்கு சொல்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி அந்த கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மிடில் சைல்டோட. ஸோ அதனால டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. சம் சில்ட்ரன் அதை எடுத்து they become achievers.
ஓகே ஓகே and they become leaders, achievers. அப்படி வந்துடுறாங்க. சில குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஷை ஆகிட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக போயிடுவாங்க. சில குழந்தைங்க வந்து ரிபெல்லிஸியாக வருவாங்க. ஸோ அகெயின் குழந்தைங்க பர்சனாலிட்டி பொருத்தமாக இருக்குது. அவங்க எப்படி தி ஹேண்டில் த சிச்சுவேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்ட்ஸ் பர்சனாலிட்டி. ஓகே ஓகே. ஸோ மிடில் சைல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு நெக்லெக்ட் பண்ணுறது கிடையாது. குழந்தையாக இருந்தாலும் நடுவில் பிறந்தாலும் கடைசி பிறந்தாலும் குழந்தை எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் தெரியாமல் சில தவறுகள் பண்ணுவாங்க பெற்றோர்களே. ஒரு வேளை நீ நடுவில் தானே பிறந்திருக்க, அடுத்தது நான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருப்போம். தெரியாமல் நடக்கிற தவறுகள், இந்த மாதிரி தெரியாமல் நடக்கிற தவறுகள் பெற்றோர்கள் சைட்லேருந்து அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க, அதை எப்படி தவிர்க்கணும்? ஒரு குழந்தையோட ஸ்பெஷல் டைம் எடுத்து யூ கேன் ஸ்பெண்ட் சம் ஸ்பெஷல் டைம். ஒரு ஸ்பெஷல் டின்னர் ஒரு நைட் வந்து ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு ஒன் டைம் கொடுத்து குழந்தைகளோட தட் வில் பி பெனிஃபிஷியல். அவங்க ஆமாம் குவாலிட்டி டைம் ப்ளஸ் ஒன் டைம் மீதி அவங்க என்ன சொல்லணுமோ நம்ம கேட்டு பேசலாம். எல்லாம் சேர்ந்து பேசும்போது அவங்க சொல்கிறதும் கேட்டுட்டு அவங்க ஐடியாஸும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் வரும். இல்லாட்டினா அண்ணன் சொன்னது தான் நான் பண்ணணும், இல்லாட்டினா சின்ன குழந்தை அழுகிறா நீ பண்ணுறது தான் நீயும் பண்ணணும். ஸோ அந்த டிலமா இல்லாமல் இவங்களும் ஸ்பெஷல் யூனிக்குன்ட்டு நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணால் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ பொதுவாகவே இந்த சிண்ட்ரோம் இல்லை இந்த மாதிரியான குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து முழுசாக வந்து பேரண்ட்ஸை நம்ம ப்ளேம் பண்ணவும் முடியாது. முழுசாக வந்து குழந்தைங்க அப்படி ஃபீல் பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு தரப்புலேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது, ரெண்டு தரப்புலேயும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டு சைடில் ரெண்டு விஷயங்கள் இருந்தாலும் டக்குன்னு இப்போ நம்ம சைட்லேருந்து ஒரு பிரேக் வெட்டலாம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? எஸ், புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க எனிவே இன்று வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க எனிவே என்ற வித் ராஜி அண்ட் சபரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் சைல்ட் டே எவ்வளோ சூப்பரான டே இல்லை? ஆமாம், வித்தியாசமான டே. பட் தென் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் கூட அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா நிறைய வீட்டில் இன்னுமே கூட நம்ம 2 குழந்தை தான் 1 குழந்தை தான் சொல்கிறோம். பட் தென் வந்து நிறைய வீட்டில் 3 குழந்தைங்க இருப்பாங்க. எங்கடா எங்களை பற்றி பேசுவாங்க, எப்படா யார்டா நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்மளை எங்கேயாவது ஒரு ஸ்பாட்லைட்க்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்கள தான் எனக்கு பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்கள பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து பேசலாம். மேம், இந்த மிடில் சைல்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்க்க வைக்கணும், அவங்க அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்கன்னா நிறைய க்ரியேட்டிவிட்டிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? மிடில் சைல்டாக இருக்கனால க்ரியேட்டிவாக இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா சில்ட்ரனும் க்ரியேட்டிவ் இன் தர் ஓன் வே. அதுதான் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரின்ட்டு ஒன்று இருக்குது. சில குழந்தைங்க வந்து மியூசிக்கில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, சில குழந்தை படிப்பில், சில குழந்தைங்க விளையாட்டில். ஸோ அதே போல் சில குழந்தைங்க ஆர்ட்டில், எல்லா டிசிப்ளின்லேயும் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால மிடில் சைல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாட் எவர் க்ரியேட்டிவ் டேலண்ட் இருந்தால் தே ட்ரை டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அட்டென்ஷனுக்காக தே மே ட்ரை ஹார்டர். ஸோ அதனால மேபி யூ ஃபீல் தே மோர் க்ரியேட்டிவ். ஆனால் எவ்ரி சைல்டு ஹேஸ் ஓன் டேலண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. நம்ம எல்லா சில்ட்ரனையும் சப்போர்ட் பண்ணி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை நம்ம எடுத்து சப்போர்ட் பண்ணி we should develop it for them. ஓகே ஓகே மேம். மேபி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் சைல்டு மேலே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ அந்த அஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவு இருக்கலாம். இருக்கிற டைமை குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது மேம்? என்னென்ன ஐடியானா, ஒன்று வந்து யூ ஸ்பெண்ட் டைம் பிளேயிங் வித் தெம், ஒன் டைம். இல்லை அவங்களோட தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்கள கூட ஷாப்பிங் கூட்டிட்டு போகலாம், தனியாக போய் ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி தரலாம். இல்லாட்டினா வெளியே கூட்டிகிட்டு போய் நான் ஸ்பெண்ட் சம் டைம் டாக்கிங் டு தெம், ஒன் பேசலாம். அவங்க ஐடியாஸ் எல்லாம் வி கேன் டாக் டு தெம், அண்டர்ஸ்டாண்ட் தெம் பெட்டர். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாம். It's important, the quality time you spend is what is important with them. Spending one-on-one time, making sure they feel important. Okay, right? okay, ma'am. So, instead of always giving them hand-me-downs, அவங்க அண்ணா போட்டது தம்பிக்கு அப்படின்னா, get them something special once in a way. Make them feel special, do a special day for them, which with every child you have to do that. It's just not because middle child
you shouldn't do. Every child you should do that same thing. So அதான் எப்படி I'm trying to தமிழ் எல்லாத்துலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா பையன் போட்டது எல்லாமே ஷர்ட் என்ன அவனுக்கு அதிகமாகிடுச்சா ஷர்ட் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க. சரி எனக்கு போட்டதுக்கப்புறம் என் தம்பி அது வரைக்கும் நம்ம என்ன அது வந்து ஒரு சிக்கனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சின்ன ஷர்ட் அவனுக்கு ஒரு தனியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான இந்த மிடில் சைல்டு சிண்ட்ரோம்லாம் பேசிக்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷனில் இருந்திருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா 3 குழந்தைங்களா பிறந்தவங்க, 3 பேரோட பிறந்தவங்க. ஸோ அதனால அந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் இல்லைன்னா ஒருத்தர். இனி வரும் காலத்தில் அப்படி தான் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மிடில் சைல்டு சிண்ட்ரோம் அப்படின்றதுக்கான வார்த்தைக்கான இடமே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற ப்ராமினெண்ட்டாக இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்ற விஷயம் தான். ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா கூட அடிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா அந்த கொடுக்கணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய கம்மியாயிருச்சு. இந்த சிப்ளிங் ரைவல்ரி இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, எப்படி குறைச்சிக்கலாம் அதை? சிப்ளிங் ரைவல்ரி வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் க்ரோயிங் அப். 2 குழந்தைங்களும் அம்மா அப்பா அட்டென்ஷன் கேட்குறாங்க. இப்போ என் பொண்ணு பிறக்கும்போது என் பையன் 4 years old. குழந்தைய பார்த்து ஃபர்ஸ்ட் காமெண்ட் he said was throw it out. ஸோ அந்த அவங்களுக்கே கொஞ்சம் தெரியுது. ஸோ பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், we made it a point that the baby அந்த சின்ன பாப்பாவை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் ஜாஸ்தி. பையனுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் அதிக அட்டென்ஷன் கொடுத்தோம். ஸோ டு மேக் him feel that he still important, அவனும் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கான்ட்டு. ஸோ அது மாதிரி லிட்டில் திங்ஸ் பண்ணால் யூ கேன் ரெடியூஸ் சம் சிப்ளிங் ரைவல்ரி. பட் எப்பயும் பார்த்தா அவங்க சண்டை போடுவாங்க, 2 பேருக்கு அதே பொம்மை வேணும் ஏதாவது. பட் நேச்சுரல் ப்ராசஸ் அந்த பார்ட் ஆஃப் லேர்னிங் டு பி சோஷியல். ஒரு எல்லாரோடையும் எப்படி பழகணும், எப்படி இருக்குன்னு எல்லாம் வீட்டில் பழகிறோம் இப்படி. அதே மாதிரி வெளியே போனால், ஸ்கூலுக்கு போனால் மீதி ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகணும், அவங்க ஏதாவது சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதெல்லாம் அப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி நம்ம நினைக்கணும். ஸோ அதனால் அவங்க சண்டை போட்டால் நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நீ இப்படி பண்ணாத, எதுக்கு அடிக்கிறெல்லாம் சொல்லாமல் as long as அவங்க டேஞ்சரஸாக அவங்க அடிக்கலை அந்த அளவுக்கு இல்லைன்னா நம்ம விட்டுறணும். அவங்கக்குள்ளே செட்டில் பண்ணணும். என்ன ஆர்குமெண்ட்டு என்ன இது இருந்தால் அவங்கக்குள்ளே பார்த்து செட்டில் பண்ணணும். நெகோசியேஷன் பார்த்து ஆமாம் பார்க்கணும். நம்ம அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பட் சிப்ளிங் ரைவல்ரி வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அது ஒரு குவாலிட்டியும் கூட. நீலாம் வீட்டில் எப்படி, உங்க வீட்டிலலாம் எப்படி அதெல்லாம் போட்டிருக்கியா? எல்லார் வீட்லயும் இருக்கும் கண்டிப்பா. கூட பிறந்தவங்களோட இருந்தா ஒரு பாக்கியமே அதுதான். நம்ம எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாசமும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குல்ல சபரி, இந்த டெக்னாலஜி அப்படின்றது ரீசெண்டாக அந்த ஃபேஸ்புக்லலாம் நிறைய பார்ப்போம்ல, இந்த போஸ்ட்லாம் வந்து அந்த காலத்திலேயே நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களே சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி வந்து நான் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் இந்த டெக்னாலஜி நம்ம ஹியூமன் வேல்யூஸ், குட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஓவர்டேக் பண்ணிடுமோ, இந்த டெக்னாலஜி முழுசா வந்து எல்லாத்தையும் கொன்றுமோ அப்படின்ற ஒரு பயமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆபத்துகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா சொல்ல போனா பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள விடுவாங்க. இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா எல்லாம் வீட்டை விட்டு வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்க டெக்னாலஜி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா மேம் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் இப்போ வந்து குழந்தைங்களாம் முதல்ல வந்து இந்த கிளிப்பாலாம் காமிப்பாங்க குழந்தை தான். இப்போ வந்து ஒரு குழந்தை தான் ஃபோன் ஆன் பண்ணி ரிங்டோன் போட்டு கொடுக்குறது. நாமளே மாறிட்டோம், அப்படிதான் மாறிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸே வந்து கேம்ஸ் ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்க சோ தட் நாங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும், இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதுல வேற அவங்க பெருமையா சொல்றாங்க, என் குழந்தை பத்தி எப்பயும் அத்தனை ஸ்கோர் தாண்டிட்டா, இந்த ஸ்கோர் தாண்டிட்டா அப்படிங்கிறது. இதெல்லாம் பெருமையா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்துல தெரியல மேம். ஏன்னா குழந்தைங்க கூட நம்ம ஆசையா விளையாடுறதை தாண்டி அந்த குழந்தைக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வீடியோ காலில் ஹாய் சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை மாத்திக்கணும் மேம். நீங்கள் இப்படி கேட்குறீங்க. இப்போ அந்த டாப் டெக்னாலஜி கம்பெனிஸ் அவங்களோட சிஇஓஸ் அவங்கெல்லாம் பார்த்தா அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க டெக்னாலஜி கையில் கொடுக்குறது. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க ஃபேமிலியை பார்த்தா அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப லிமிட்டடாக தான் அவங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஜர் பண்ணுறாங்க. கேஜெட்ஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல அதிகமாக. அவங்களே இன்வென்ட் பண்ணாலும் மீது எல்லாருக்கும் விற்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதனால்னா எல்லா இதுலேயும் பேலன்ஸ் இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்டட் டைமில் கேஜெட்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேலை இருக்குது, நமக்கு டைம் வேணும், இப்போ குழந்தைங்க நம்ம பாதர் பண்ணக்கூடாதுன்ட்டு கையில் கொடுத்துட்றோம். பட் அதனால அவங்க குழந்தைங்களுக்கு தே பிகம் அடிக்டட் டு ஆல் த ஃபோன்.
இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேலை இருந்தால் முடிஞ்சவளுக்கு குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணலாம். இல்லாட்டினா நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து படிக்கலாம், சேர்ந்து ஏதாவது புக் படிக்கலாம், ஏதாவது விளையாட்டு சேர்ந்து போர்ட் கேம் ஆடலாம். இல்லாட்டினா வெளியில் போய் நீங்கள் சொல்ல அப்புறம் கிள்ளித்தண்டு, மார்பிள்ஸ் ஏதாவது ஒரு விளையாட்டு சேர்ந்து விளையாடலாம். அவங்களும் நம்ம அட்டென்ஷன் வேணும் தான் அப்படி பண்ணுறாங்க அவங்களும். ஸோ வி ஷுட் மேக் டைம். ஒரு 10 நிமிஷம் இரு, நம்ம வர்றேன், அது வரைக்கும் இது விளையாடிட்டு இருந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு வி ஆல்சோ ஸ்பெண்ட் டைம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இல்லாட்டி நம்மளும் ஏதாவது வீட்டில் சமைச்சிட்டு இருந்தால் அவங்களும் கூட வந்து இது எடுத்துகிட்டு வை, இது கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கலாம், இது தொடச்சி வை. அவங்களும் தே ஃபீல் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்படி இன்வால்வ் பண்ணலாம் நம்மளோட குழந்தைங்கள. ஸோ அப்படி பண்ணால் தென் பி லெஸ் கேஜெட் யூஸ். லிமிட்டடாக கொடுக்கணும் கேஜெட்ஸ். டெக்னாலஜி நம்மளால் கொடுக்க வேண்டான்னு சொல்ல முடியாது, வேண்டியிருக்கு கொடுக்க வேணும். பட் லிமிட்டடாக கொடுக்குறது தான் நல்லது. ஓகே ஓகேம்மா. அளவுக்கு மிந்தினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுங்க, ஆனால் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா. ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக மிடில் சைல்டு எல்லாருமே வந்து பொதுவாக விசாரிக்கும் போது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னா மூத்த பையன் இது பண்ணுறான், கடைசி குழந்தை இது பண்ணுது, இப்போ நடுசு அப்படின்னா கேட்குறது கூட யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி மிடில் சைல்டை பிக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம கவனிக்கணும், பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் சரி இல்லை குழந்தைங்க சைட்லேருந்தும் சரி, எந்த மாதிரியான கவனிப்புலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வரும். அதுக்கு மாதிரி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? புதிகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. இன்னைக்கு மிடில் சைல்டு அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் எடுத்து வந்தோம். பட் ஆனால் as a whole-ஆ பேரண்டிங்காக இருக்கட்டும், சிப்ளிங்ஸ் கூட நம்ம எந்த அளவுக்கு அனுசரிச்சு போகணும், ஷேரிங் தான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக. நான் மிடில் சைல்டை பொறுத்த வரைக்கும் மிடில் சைல்டு தான், அவங்களும் நார்மல் கிட்ட தான் அப்படின்னு நினைக்கிறதால எனக்கு இந்த பார்ஷியாலிட்டிலாம் வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏக்கங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? எஸ், எனக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக், இந்த மூளை சொல்கிறத நான் கேட்கவா, இந்த மனசை சொல்கிறத நான் கேட்கவா அப்படின்ற போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ மூளை வந்து சக்தி வாய்ந்ததா இல்லை மனசு சக்தி வாய்ந்ததா அப்படின்றது தான் சொல்ல போறாங்க. அதாவது டிக்கெட் ரூமா? எஸ். வணக்கம். பல நேரங்களில் மூளை சக்தி வாய்ந்ததா, இதயம் சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். நம்ம படிப்பு வந்து மூளையை தான் ஸ்ட்ராங் பண்ணுது, இதயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விதமான குற்றச்சாட்டு இருக்குது. சரி, மூளையை எவ்வளோ தூரம் நம்பலாம்? மூளையவே முழுசாக நம்பலாமா, அல்லது மூளை வந்து சில தந்திரங்களை நம்மளை நோக்கி பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சோம்னா அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம். நீங்கள் வந்து 20 ரூபா கொடுத்து அந்த சினிமாவுக்கு போகிறீங்க, நான் வந்து 100 ரூபா கொடுத்து அந்த சினிமாவுக்கு போகிறேன். சினிமா பயங்கர பாடாவதி படம், இன்டர்வெலுக்கு மேலே பார்க்க முடியல. ஆனால் வெளியே வந்தோடனே நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு குப்பை படங்க அப்படிம்பீங்க. ஏன்னா நீங்கள் 20 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. நான் 100 ரூபா கொடுத்ததுனால என் மைண்டு இது நல்ல படம் நம்ம 100 ரூபா கொடுத்துருக்கோம், 100 ரூபா கொடுத்துருக்கோன்னு என்னை ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நம்ம மூளை வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறோம். 2 பெயிண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளான பேர், ரவின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. இன்னொன்று வந்து தஸ்தா முஸ்கா கிஸ்கா புஸ்கா அப்படின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. 2 பேரும் ஒரே சீன் தான் வரைஞ்சிருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது, 2 ஒரே ரேட்டு தான் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரவின்னு வாயில் நுழையுது பாருங்கள், அவர் பெயிண்டிங் நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, தஸ்தா புஸ்கா தஸ்கா முஸ்கா நல்லா இருக்குது அப்படிம்பீங்க. ஏன்னா வாயில் நுழையாத பேர் இருந்தால் அதை நாம் அதிகமாக ரசிப்போமா. இதுவும் வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ட்ரிக். இப்போ 2 ரூபாய்க்கு ஒரு பொருள், 1 ரூபா 99 பைசாவுக்கு ஒரு பொருள்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 ரூபா 99 பைசாவுக்கான பொருளை தான் வாங்குகிறோம். அது மைண்டு வந்து என்ன ஆகுதுனாக்க, ஒரே பொருள் இருந்தால் கூட 1.99 ஏன் வைக்கிறாங்க, 199 ரூபா வச்சா என்னென்னா, எதனால் அப்படின்னா 99 அப்படின்னு சொல்லும்போது வாய் போகிறத விட 199 சொல்லும்போது வாய் வந்து குறுகலாக இருக்கான். 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய் வந்து ரொம்ப பெருசாகுதான். அதனால் சவுண்டு வந்து கம்மியாக வாயை திறந்து பண்ணும்போது அது சின்னது மாதிரி மைண்டுக்கு தெரியுதான். ரெண்டாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே லெஃப்டில் இருக்கிறத தானே படிக்கிறோம், அதில் 1 அதுதான் மனசில் பதியுதான் 2வை விட.
அதனால் வந்து பிரெயின் ட்ரிக்கு பண்ணி 199 வாங்க வச்சிருது. இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு. அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால குழந்தைங்களுக்கு பேர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருடைய குழந்தைங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும் அவங்க குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரில். அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் அந்த பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும் அதில். அடுத்தது 5வது ட்ரிக்கு என்னன்னாக்கா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனையை ஒருபோதும் கல்யாணம் ஆனவங்ககிட்ட கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த கஷ்டத்தை மற்றவங்க பண்ணணுமில்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுல இருக்கிற அத்தனை சாதகத்தையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க செஞ்சது சரிங்கிற மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்க. எந்த கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டிங்கனாலும் இப்படி தான் யோசனை பண்ணுவாங்க. இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரிக். அடுத்தது இப்போ நம்ம டிரைவர்லாம் பார்க்கலாம், ஒரு க்யூ இப்படி இருக்கும், இன்னொரு க்யூ இப்படி இருக்கும். இந்த க்யூவில் 2 கார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த க்யூவில் 2 கார் கம்மியாக இருக்கும். உடனே ஒரு சர்ன்னு போய் அங்கே நிறுத்துவார். கடைசியில் 2 க்யூவும் ஒரே டைமில் தான் போய் ரீச் ஆகும். இதுவும் பிரெயின் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். எந்த க்யூவில் போனாலும் ஒரே டைமில் தான் போவீங்க, ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு அது சரியாக போய் சேர்ந்துடும். இது வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயின் போகிறதுக்குன்னு ஒரு டிக்கெட்டு வாங்கிடுறேன், $350. அப்புறம் இட்டாலிக்கு ஒரு ஆஃபர் வருது, $150, அதையும் வாங்கிடுறேன். கடைசியில் பார்த்தா 2மே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கியிருக்கேன். இப்போ ஒன்று ஸ்பெயினுக்கு கேன்சல் பண்ணணும், ஆனால் இட்டாலிக்கு கேன்சல் பண்ணணும். ஆனால் நான் எதை கேன்சல் பண்ணுவேன்? இட்டாலி தான் கேன்சல் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் $150. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இட்டாலி ட்ரிப்பு ஸ்பெயின் ட்ரிப்பை விட நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இட்டாலி. ஆனால் என்ன பண்ணுவேன், அதை கேன்சல் பண்ணால் $350 வேஸ்ட்டு, இதை கேன்சல் பண்ணால் $150 தானே வேஸ்ட்டுன்னு பிரெயின் பிளேஸ் அ ட்ரிக். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் என்ன ப்ளே பண்ணோம்னா, இப்போ நான் வந்து ஒரு சட்டை வாங்க போகிறேன், $1000. சட்டையை வாங்கிட்டு வெளியே வரேன். ஒருத்தர் வந்து சொல்கிறார், யோ எதுக்குங்க இது $1000 போய் வாங்கினீங்க? பக்கத்து கடையில் இதே சட்டை $900 கிடைக்குது. நேராக போய், சார் ஐ ரிட்டர்ன் சார். ஏன்? இல்லைங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். பக்கத்து கடையில் போய் $900 எடுக்கிறேன். இப்போ $50,000 ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறேங்க. வாங்கிட்டு பில்லு பே பண்ணுறதுக்கு போகிறேன். இப்போ அதே ஃப்ரெண்டு ஓடி வர்றார், சார் 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 50,000 இல்லை சார், இது 49,900 தான் சார், பக்கத்து கடையில் கிடைக்குது சார். யோ போயா, $100 அங்கே போய் வாங்குவாங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ அது வாங்கினப்பையும் $100 தான், இது வாங்கினப்பையும் $100 தான். ஆனால் ப்ரொப்போர்ஷனேட்டாக கேல்குலேட் பண்ணி பிரெயின் நம்மளை ஏமாத்துது. இதனால் நிறையா விஷயங்களில் பிரெயின் நம்மக்கிட்ட ட்ரிக்கு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் தயவு செய்து எல்லா டைமும் மூளையை நம்பாதீங்க. மூளைக்கு மூளை பிரச்சனை பண்ணக்கூடியது தான். சில நேரங்களில் இதயத்தை நம்புங்கள். மூளையை காட்டிலும் இதயம் சரியான வழியை காட்டும். மூளையே முக்கியம் என்று நினைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். எஸ், அடுத்த வெப்சைட்கான டைம் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வெப்சைட் எடுத்துட்டு இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன வெப்சைட் தெரியுமா? www.parenting.com. ஓகே, ஸ்பெல் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, www.parenting.com. ஓகே, சிம்பிளா இருக்கு. பட் தென் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார்? இந்த parenting அப்படி .com என்னென்ன இருக்கு தெரியுமா? அந்த குழந்தைங்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது அப்பா அம்மாவோட பர்த்டேக்கு வந்து எப்படி கேக் கட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணணும், அப்புறம் இந்த கிராஃப்ட் மார்க்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் இந்த பேரண்ட்ஸ் சம்பந்தமா இந்த குழந்தை இந்த படத்துக்கு மூவி கூட்டு போகலாமா, இந்த மூவி நல்ல மூவியா அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் பெஸ்ட் மூவி அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமான ஒரு ஐட்டங்கள்லாம் அதில் இருக்கு. சூப்பர். நான் வந்து பேரண்டிங் அப்படின்னு உடனே ஸ்ட்ரிக்டா வந்து எப்படி வந்து குழந்தைங்களை கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சீரியஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஸ்ட்ரிக்ட்னு சொல்றப்ப தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. நம்மளோட குவாலிட்டி டைமை எப்படி அழகா ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ட்ரிப் பிளானிங் முதற்கொண்டு எல்லாமே இதுல வச்சிருக்காங்க. ஓ சூப்பர். ஸோ வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மா அப்பாக்கும் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணலாம் பாரு. ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பா அம்மாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரதுக்கு இந்த வெப்சைட். ஓகே, அப்படியே அந்த வணக்கத்தோட அடுத்து என்ன கேட்க போற? ஃபீட்பேக் ஃபீட்பேக்லாம் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இல்லாட்டாலும் கூட எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா feedback@puthiyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி சொல்லலாம். எல்லாம் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்க இந்த அட்ரஸ்க்கும் அழகா கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போடலாம். நம்மளோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஃபீட்பேக்கும் கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் ஏற்கனவே இருந்த ஃபீட்பேக்ல நம்ம ரீட் பண்ணும் இல்லையா?
அதனால டக்குன்னு ஒரு முடிச்செடுக்கலாங்கிறியா? ஆமா, முடிச்சிக்கலாங்கிறியா? கிளம்பலாம் நான் ப்ளீஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாம். இனிமே அடுத்த டாபிக் வந்து பார்க்கணும், ஃபீட்பேக்லாம் படிக்கணும், எக்கச்சக்கமான வேலை இருக்கு. அவங்களுக்கும் வேலை இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் சபரி ராஜி.